விவசாயத்தை விட விளையாட்டு கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலும் விளையாட்டு என்பது அனைவரும் விளையாடணும். ஆனால் அதையே ஒரு துறையாக்கி அது ஒரு விளையாட்டு கம்பெனியாக்கி பல நிறுவனங்கள் பல கோடி சம்பாதிச்சிட்டுருங்க. இதனால் மக்கள் சோம்பேறியாகி வேலைக்கு போகாமல் எந்நேரம் அதை பட்டு அந்த விளையாட்டை நம்பி கெட்டு குடிச்ச ஒரு ஆனவன் நிறையா, எனக்கு தெரிஞ்ச நிறையா விளையாட நம்பி போய் கெட்டு குடிச்சவன நிறையா. எது எப்படியோ விளையாட்டு வீரரானால் கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம். இப்போ நீங்களே ஒரு விளையாட்டில் போஸ்ட் கோட்டர் படித்தீங்க, பணக்கார வீட்டு காதலி முன்ன காலேஜ் முடிச்சிங்க. இன்றைக்கி யாருமே கிடைக்காத ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் தவம் இருந்தால் கூட கிடைக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க. விராட் கோலி ஒரு போஸ்ட் போட்டால், இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டால் எத்தனையோ வருமானம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. அவரோட ப்ராடக்ட் இப்படி எடுத்து காட்டினா எத்தனையோ கோடி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கு இந்த லாபமெல்லாம் கிடையாது. விவசாயத்தோட கஷ்டம் உங்களுக்கு உண்மையாலுமே தெரியல. விளையாட்டிலே இருந்தங்காட்டி விவசாயத்தோட கஷ்டம் உங்களுக்கு உண்மையாலுமே தெரியல. இங்கே விளையாடாமல் எல்லோரும் இருந்தெல்லாம் ஒன்றும் கிடைக்காம போகலாம். சோறு திங்காமல் யாருக்க முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த விளையாட்டு வீரனே சோறு தான் போகணும். விவசாயி என்பது அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டிங்க. உங்களுக்கு தெரியல உண்மையால் விவசாயத்தை பற்றி உண்மையாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. விவசாயி மகனாக விவசாயி குடும்பத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க பசங்களை சொல்கிறது எக்காரணம் கொண்டு இந்த விவசாய பக்கம் வந்துடாது, எங்கேயாவது போய் படைச்சிருந்தா சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உழைச்சி வெகுமதியும் கிடைக்காம, பணம் கிடைக்காம, மதிப்பும் கிடைக்காம, மரியாதை கிடைக்காம அவ்வளவு கொடுமையில் இந்த விவசாயி இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியல. உண்மையாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தொடர்ந்து அமைச்சராகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துக்கிறீங்க. உங்களை நம்பி எத்தனையோ எம்எல்ஏக்கள், ஸ்டாலின் அமைச்சரெல்லாம் பாப்புலாம் உங்களை தான் சொல்கிறார். உங்களால் தான் ஆழ்ந்தப்பீங்க. இதுபோல் நிறைய பக்கம் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க விவசாயத்தோட கஷ்டத்தை இது வந்தீங்க. இந்த பேசுனதுக்கு வாபஸ் வாங்குங்க. தயவு செஞ்சு இது வாபஸ் வாங்காட்டி இனிமேல் இந்த மாதிரி விவசாயிகளை நீங்கள் விளையாட்டு துறையில் நீங்கள் வைத்துக்க மதிப்பு மேலுமே மதிக்கிறோம். ஆனால் அதுக்காக விவசாயத்தை அவ்வளோ எளிதாக உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதான் பிரச்சனை இல்லை. ஒன்றும் தெரியலைங்க, கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அப்படியெல்லாம் சொன்னதில்லை. ஏன்னா அவங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒன்று ஈஸியாக கிடச்சோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற மக்கள் யோசிக்காங்க அப்படின்னா தோணுது. ஏன்னா அவங்களே ஏதோ விதத்தில் கஷ்டப்பட்டு வந்தாங்க. விவசாயத்தோட அருமை தெரிஞ்சுவங்க. அதனால் அவங்க தவறாக இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணதில்லை. நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க. இனிமேல் விவசாயத்தோட கஷ்டத்தை உணர்ந்து பதிவு பண்ணி நீங்கள் தொடர்ந்து அமைச்சராக எம்எல்ஏவாக தொடர்ந்து ஆளானும் என்பது தான் நம்மளுடைய பேர் விருப்பமும்.